நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஓடு கூட நாம் வைத்திருக்கிற உறவின் நிமித்தமாக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். பல்வேறு விதங்களிலே நம்முடைய தனி ஜபங்களிலே வாக்குத்தத்தம் வந்திருக்கும். சில சமயங்களில் நாம் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய தாசன் பேசுகிறதான அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்த ஆண்டவர் சொல்லுவார், இந்த வார்த்தை உனக்காகத்தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சொல்லுவார், இந்த வார்த்தை உனக்காகத்தான் என்று சொல்வார். அநேக நேரங்களிலே வருடத்தின் முதல் நாளிலே நமக்கு பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பார். இப்படி நம்ம எல்லாரும் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற உறவின் நிமித்தமாக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நாம் எதிர்பார்க்கிறதான நேரத்தில் நாம் நினைப்போம், இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளுக்கு தான், அல்லது இந்த மாதத்திற்கு தான், இந்த காலத்திற்கு தான், இப்பொழுது நிறைவேறிக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. ஐயோ, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நாம் பல நேரங்களில் கலங்கி போவதுண்டு. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் உறுதியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாருக்கும் வாக்கு பண்ணின அல்லது கொடுப்பேன் என்று ஆணையிட்ட இந்த தேசத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் தேவன், நான் இதிலிருந்து மாறப்போவதில்லை. நான் தேவனாய் இருக்கிறபடினால் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திலிருந்து மாறப்போவதில்லை. நான் தேவனாய் இருக்கிறபடினால் பொய் சொல்வதில்லை. நான் தேவனாய் இருக்கிறபடினால் சொன்ன வார்த்தையிலிருந்து மாறுவதில்லை. ஆண்டவர் அவர் தேவனாய் இருக்கிறபடினால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். ஆமென்.